கஸ்டமரோட சின்ன ஒரு கவனக்குறைவுனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வண்டி இங்க நிக்குது. எதுக்காண்டி நிக்குதுன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. வண்டியில வந்து பாத்தீங்கன்னா ஃபியூல் பம்ப் ஒர்க் ஆகல, கரண்ட் வரல, நம்ம டூல் போட்டோம்னாலும் டூலுமே கனெக்டே ஆகல, இசிஎம்ல கனெக்ட் ஆகல. ஸோ இதுல இருந்தே உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா இசிஎம் வந்து அவுட் ஆயிருந்துச்சு. பாத்தீங்கன்னா தெரியும் இந்த வண்டியோட பழைய இசிஎம். இந்த வண்டியோட இசிஎம் அவுட் ஆனது எப்படின்னு பாத்தீங்கன்னா, கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா பேட்டரியோட பிளஸ் மைனஸ மாத்தி கொடுத்துட்டாங்க. அதாவது பேட்டரி இறங்கிருச்சேன்ட்டு சார்ஜ் பண்ணிட்டு மறுபடியும் மாட்டியிருக்காங்க. மாட்டுறப்ப பாத்தீங்கன்னா அந்த பிளஸ் மைனஸ் மாத்தி தான் மாட்டியிருக்காங்க. மாத்தி மாட்டினதுக்கு அப்புறமே வண்டி ஸ்டார்ட் ஆகல. ஸோ எதனால அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட கொண்டு வந்தாங்க. ஏன்னா மால் ஃபங்க்ஷன் லைட்டுமே எல்லாமே எரிஞ்சு, பட் வண்டி மட்டும் ஸ்டார்ட் ஆகல. நம்மளும் வயரிங் செக் பண்ணி பார்த்தா ஏதாவது கட் ஆயிருந்துச்சா இல்ல. இது இசிஎம் வாங்கி போட்டோம். இசிஎம்மோட ரேட்டை பாத்தீங்கன்னா தெரியும் 4975 ரூபா. அதாவது 5000 ரூபாய்க்கு 25 ரூபா கம்மி. ஸோ பேட்டரியோட பிளஸ் மைனஸ் மாத்தி போட்டால் என்ன நடக்கும்ட்டு இப்போ இந்த வண்டியில பார்த்துருப்போம். ஒரு சின்ன கவனக்குறைவுனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் இந்த கஸ்டமருக்கு செலவுன்னு தான் சொல்ல, தண்ட செலவுன்னு தான் சொல்லலாம். பேட்டரியை மட்டும் மாத்தி மாட்டுறீங்க, ரீசார்ஜ் பண்ணிட்டு போறீங்கன்றப்ப கொஞ்சம் தெரிஞ்சா பண்ணுங்க. இல்லைன்னா கரெக்டான டெக்னீஷியன்ட்ட கொண்டு போய் பண்றது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா நீங்க ஆசைப்பட்டு மாட்ட போய் இதுக்கு ஒரு செலவு, சின்ன செலவுக்காண்டி பார்த்து ஒரு பெரிய செலவாயிருச்சுன்னு வச்சுக்கோங்கமே, உங்களுக்கு தான் அது வந்து பாதிப்பா இருக்கும். ஸோ ஒரு இசிஎம் போயிருக்கு. இதுல வந்து ஒரு இசிஎம் மட்டும்தான். ஸோ இசிஎம் நம்ம புதுசே ரிப்ளேஸ் பண்ணியாச்சு. புதுசு ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வண்டி சூப்பரா இப்போ ஓடுது. ஸோ இது அவேர்னஸ் வீடியோவா இருக்கட்டும். நிறைய பேருக்கு இதை சென்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏன்னா தனக்குத்தானே பேட்டரியை சார்ஜ் போறேன்னு கஸ்டமர் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ அது பண்றதுனால ஒரு சின்ன மிஸ்டேக்னால வந்த விளைவு தான் இந்த வண்டிக்கு இந்த வந்திருக்க ஒரு தண்ட செலவுன்னே சொல்லலாம். தேங்க்யூ.